ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் ரிமூவல் பவுடரோட ரிவ்யூ தான். இந்த ஏர் ரிமூவல் பவுடர் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பெங்களூர் ட்ரிப் போகிறதா இருந்தோம். ஸோ அதுக்கு ரேஸ் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி பெயின்லெஸ் ரிமூவல் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, இது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோவிலேருந்து ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கினேன் இதை. ஸோ ஆஸ் பர் அந்த பாட்டிலில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படியே நாங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். திக்காக வாட்டர் ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணியிருந்தோம். பட் அதோட ஸ்மெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் அக்ரி பண்ண முடியல. அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. பர்சனலாக எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. இமீடியட்டாக தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பித்ததுமே எங்கள் ரூமே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஸ்மெல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு ஸ்மெல்லு. ஸோ நானும் என் சிஸ்டரும் ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நாங்கள் இது வந்து 2 டேஸ் ஆகுது. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பேட்ச் ஒர்க்குமே நாங்கள் பார்த்துருந்தோம். பிகாஸ் 2 டேஸ்க்கு அப்புறம் ஏதாச்சும் ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சுன்னா நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேட்ச் ஒர்க்குமே பார்த்துருந்தோம். எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஒயிப் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக மாய்ஸ்சரைசர் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் டவுன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் மட்டும்தான் வந்து ஒயிப் பண்ணிகிட்ருந்தோம். அப்படி பண்ணுறப்போ கொஞ்சம் நிறையா இடத்துல வந்து ஏர் வந்து கரெக்டாக ரிமூவ் ஆகல. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்க்ரப் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஸ்க்ரப் பண்ணதுமே எல்லா முடியுமே எங்களுக்கு வந்துடுச்சு. பட் இது ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் வேக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இது கம்ப்ளீட் வேக்ஸ் கிடையாது. பட் டெம்ப்ரவரியாக 1 டே 2 டேக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் முடி வந்து விட்டு தான் போயிருக்கு. பட் இருந்தாலுமே நமக்கு வந்து அந்தளவுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரிகிற அளவுக்கு இல்லை. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது. பட் இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் கம்மிங் டியூஸ்டே வந்து கிளம்புறோம். அதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன். பிகாஸ் அன்றைக்கி பேட்ச் ஒர்க் பண்ணதே வந்து இது வரைக்கும் க்ரோ ஆகலை. ஸோ இப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரையராகவே பண்ணி வச்சுருந்தேன். பட் இது என்னென்னா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக ஆகுது. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியுமே ட்ரையாக தான் இருந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இச்சிங், அலர்ஜி எதுவும் இது வரைக்கும் வரலை. வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.